ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரஸ்க் அல்வா பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் அளவு சொல்கிறேன். ரஸ்க் எடுத்துக்கோங்க, சுகர் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் பொடி எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு நெய் எடுத்துக்கோங்க, முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ரஸ்கையும் முந்திரி பருப்பும் போட்டு கோல்டு வின்னர் ஊற்றி நல்லா கேசரி வறுக்கிற மாதிரி வறுத்துக்கணும். சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி வறுக்க நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும், இந்த ரஸ்கோட ஸ்மெல். நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஆற விட்ருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்து ஹார்லிக்ஸ் கலந்துக்கோங்க. 5 ருபீஸ் பேக்கெட்டே வாங்கி கலந்துக்கோங்க. 150 கிராம் ரஸ்க்குக்கு வந்து ஒரு பேக்கெட். இதோட மெஷர்மெண்ட் என்னென்னா 150 கிராம் ரஸ்க்குக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பேக்கெட் போடணும். சுகர் எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா 150 கிராம் ரஸ்க்குக்கு 300 கிராம் சுகர். நம்ம ரஸ்க்கை எந்த இதில் தூள் பண்ணி அளவு எடுத்து வச்சோமோ அதே அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ நீங்கள் எதுலையாவது ஒரு இதில் கிளாஸில் மெஷர் பண்ணுறீங்கன்னா அதே அளவு கிளாஸு வாட்டர் ஆட் பண்ணணும். இந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. பேனில் சுகர் ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கிண்டிக்கோங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆற வச்சுருக்க ரஸ்க் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கிண்டுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அப்படியே லைட்டாக கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள், பிரெட் அல்வா ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்களேன்.